வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் செய்திகளை வாசிப்பது நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது தமிழ் திரை உலகத்தில் புரட்சி கலைஞர் என்றும் கேப்டன் என்று மக்களால், ரசிகர்களால், சினிமா துறையினரால் சொல்லப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் 28 காலை மறைந்தார் என்ற தகவலை கேட்டவுடன் தமிழகமே அதிர்ச்சிக்குள்ளானது. டிசம்பர் என்று வந்துவிட்டாலே சோகங்களை தருகின்ற மாதங்களாக இந்த டிசம்பர் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது என்று அனைவரும் இதனை ஒரு சோக மாதம் என்று கூட சொல்லலாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு 1987 டிசம்பர் திங்கள் 24 இதே புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்று வர்ணிக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார்கள். அதை போல திரை உலகத்திலும் அரசியலிலும் சாதனை படைத்த முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர், புரட்சி தலைவி அம்மா என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2016 டிசம்பர் திங்கள் 5 மறைந்தார். சுனாமி இன்னும் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துகின்ற மாதம்தான் டிசம்பர் மாதம். புயல், மழை, பாதிப்பு என்று இருந்த இந்த மாதத்தில் பேரிடையாக தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோக நாளாக, அதனுடைய தொண்டர்களுக்கெல்லாம் இடி விழுந்ததை போல அதிர்ச்சி தகவலாக விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தது. இந்த செய்தியை அறிந்தவுடன் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் விஜயகாந்த் அவர்களை திரையில் பார்த்து ரசித்த தமிழின மக்கள், தமிழ் பெரும் ரசிகர்கள் என்று எல்லோருமே சோகத்தில் ஆழ்ந்தார்கள். நல்ல மனிதர், எல்லோருக்கும் ஒரு நல்லவராக, தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக கருப்பு எம்ஜிஆர் என்று போற்றப்பட்டவர். திரை உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தான் நடிக்கின்ற திரைப்படத்தில் சாதாரண கலைஞர் முதல் கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், காமெடியன் என்று அனைவருக்குமே ஒரே உணவுகளை வழங்கக்கூடிய ஒரு படம்பிடிப்பாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடத்துகின்ற படம்பிடிப்பாக இருக்கும் என்று இன்றைக்கு திரை உலகத்தை சார்ந்த சிறு நடிகர்கள் முதல் பெரிய நடிகர்களை வரை சோகத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியிலே இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்தனுடைய இறப்புக்கு அவரை நல்லடக்கம் செய்கின்ற நேரத்திலே சென்னை கோயம்பேடு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலே நடைபெறுகின்ற அந்த வேளையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் ஊர்வலமாக பல இடங்களிலே நடத்தினார்கள். அதை போல நீலகிரி மாவட்டம் கூடலூரிலும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று வர்ணிக்கப்படுகின்ற விஜயகாந்தனுடைய ரசிகர்கள், அவருடைய அனுதாபிகள், அவரை திரைப்படத்திலே பார்த்து ரசித்த தமிழினத்தின் சொற்களுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை இன மக்களும் ஒன்று திரள கலந்து கொண்டார்கள். இந்த அமைதி ஊர்வலத்தில் கூடலூர் நகராட்சியினுடைய முன்புறமாக இருந்து தொடங்கியது. அதனை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும்
ஒன்று கூட கலந்து கொண்டார்கள். இந்த அமைதி ஊர்வலத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரன் என்கின்ற திருப்தி மணி அவர்கள் தலைமையேற்று ஏராளமான தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் கேப்டன் விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றவர்களும் கலந்து கொண்டார்கள். இதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் என அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இதில் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள். நகராட்சி அலுவலகத்திலே தொடங்கிய இந்த அமைதி பேரணி ஊர்வலம் மெல்ல பொடி நடையாக பழைய தங்கமணி திரை அரங்கு, ராஜகோபாலபுரம் பழைய பேருந்து நிலையம் என்று வந்தடைந்து காந்தி திடலில் இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது. இந்த இரங்கல் கூட்டத்திற்கும் திருப்தி மணி அவர்கள் தலைமையேற்று இதனுடைய கூட்டத்தை தொடங்கி வைத்ததாக தெரிவித்தார்கள். என்றும் இவரை புரட்சி கலைஞர் என்றும் அழைத்த விஜயகாந்த் அவர்கள் முதல் திரை உலகத்திலே நுழைவதற்கு பல்வேறு இன்னல்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் அவமரியாதைகளும் ஏற்று இறுதியாக இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் எம்.ஏ. காஜா என்பவர் இயக்கத்தில் ஒரு வில்லன் தோற்றத்தில் மாறுபட்ட தோற்றத்தில் நடித்தார். அதில் கூட மத்திய உணவு அவருக்கு கிடைக்கவில்லை, இருக்க இடம் கொடுக்கவில்லை என்று அவரே ஒரு தொலைக்காட்சியினுடைய பேட்டிக்கு தந்திருக்கிறார். அப்படி இன்னல்களை எல்லாம் பட்டு தூரத்து இடிமுழக்கமாக முழங்கி அதற்கு பிறகு எஸ்.ஏ. சந்திரசேகர் புரட்சிகரமான ஒரு இயக்குனர், இன்றைய உச்ச நடிகராக இருக்கின்ற விஜயனுடைய தகப்பனாராக இருக்கின்ற எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் சட்டம் ஒரு இருட்டறை, அண்ணாவுடைய பொன்மொழிகளை ஒன்றெடுத்து தன்னுடைய படத்திற்கு தலைப்பாக வைத்து சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்திலே நடித்து புகழ் பெற்றார். அதற்கு பிறகு திரை உலகத்தில் படிப்படியாக வாய்ப்பு கிடைத்து பல திரைப்படங்களிலே குணச்சித்திர வேடங்களிலும் புரட்சிகரமான வேடங்களிலும் மக்களுக்காக பாடுபடுகின்ற, போராடுகின்ற, மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற படங்களிலே நடித்தார். 1984 ஆண்டு இவர் ஒரே ஆண்டில் 18 திரைப்படங்களிலே நடித்து சாதனை படைத்தார் என்ற சரித்திர புகழும் கேப்டன் விஜயகாந்துக்கு சொந்தமானது. இவர் 156 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். ஒரே ஆண்டில் 18 படங்களில் கதாநாயகனாக நடித்து சாதனை படைத்தார். அதில் செந்தூர பூவே என்ற படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசுடைய சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றார். இவர் ஏராளமான விருதுகளையும் பாராட்டுக்களையும் பெற்றிருக்கிறார். அதோடு 1999 ஆண்டு தென்னிந்தியா நடிகர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்திருக்கிறார். அப்போதெல்லாம் கடன்களை அடைக்க முடியாத நடிகர் சங்கத்துடைய கட்டிட கடனை இவர் தலைமை பொறுப்பை ஏற்று சிங்கப்பூர், மலேசியா என்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழ் திரை உலக கலைஞர்களை வைத்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த கடனை எல்லாம் அடைத்த பொறுமை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சாரும். இவர் 1990 ஆண்டு 31 தேதி ஆம்பூரை அடுத்த செம்மேடு என்ற கிராமத்தைச் சேர்ந்த
பிரேம்லதா அவர்களை தன்னுடைய 38வது வயதிலே திருமணம் செய்தார். அவருக்கு விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் என 2 மகன்களும் இருக்கிறார்கள். இப்படி அனைத்தையும் பெற்ற சாதனை படைத்த சரித்திரத்தில் புகழ்பெற்ற புரட்சி கலைஞர் என்றும் கேப்டன் என்றும் மக்களால் விரும்பப்படுகின்ற ஒரு தலைவராக, நடிகராக, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலே 28 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வரிசையிலே அமர்ந்த புகழையெல்லாம் பெற்று இன்றைக்கு அவரை இறைவன் எடுத்துக்கொண்டான் என்று இந்த இரங்கல் கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டதாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். உள்ள பின்னாடி வந்துருமா? படை அடைக்கிறதுக்கு மணி என்ன அப்படியே பிக்கப் வாங்க. ஓரவளமெல்லாம் அப்படியே பின்னாடி பின்னாடி
சாப்பிட்டு எங்கேயுமே வச்சிருக்காரு.
Sorry.
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கேப்டன் அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எய்தினார். அன்னாரது ஆத்மா சாந்தியுடைய கூடலூர் நகர் தொகுதியிலே அனைத்து ஓட்டுநர் நண்பர்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அமைதி பேரணி மற்றும் இரங்கல் கூட்டம் நடைபெறவிருக்கின்றன. அந்த வேளையில் கேப்டன் அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட அவைத் தலைவர் பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நகர செயலாளர், நகர பொருளாளர், நகர அவைத் தலைவர் அனைவரும் இணைந்து அந்த இரங்கல் செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்களின் எழுச்சி நாயகன், ஏழைகளின் இதய தெய்வம், எங்களுடைய மாண்புமிகு தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எங்கு வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் நண்பர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர், பொருளாளர் மற்றும் செயலாளர் நிர்வாகிகளுக்கும், பிஜேபியை சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், விசிக கட்சியை சேர்ந்த தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும், எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும், முஸ்லிம் லீகை சேர்ந்த தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும், ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், வியாபாரி சங்கத்தை சேர்ந்த தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், பொதுநல அமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும், அமமுகவை சேர்ந்த நண்பர்களுக்கும், விஎஸ்பியை சேர்ந்த நண்பர்களுக்கும், தலைவர்களுக்கும், நீலகிரி சமூக ஆய்வாளர் சங்க நிர்வாகிகளுக்கும், நீலகிரி மாவட்ட தொகுதி மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.கே. ராஜன் அவர்களுக்கும், நீலகிரி மாவட்ட தமிழ் சங்கம் சேர்ந்த நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நகர செயலாளர் அண்ணன் சத்யநாராயணன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய எங்களுடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் நடிகர் சங்கத்தை நடிகராக இருந்து அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அரசியல் கட்சியை ஆரம்பித்து மிக தெளிவான ஒரு ஊக்கத்தை கொடுத்தார்கள் எங்களுக்கு. அவர் எப்பவுமே முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த எங்களுடைய அன்பு தலைவர் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலதான் அவங்களுடைய நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சரியான கூட்டம் வர போது தெரியுது. எல்லாரும் அங்க இருந்து நிறைய பேர் இங்க கூடலூர் போயிட்டாங்க. நீலகிரி மாவட்டத்திலிருந்து எல்லா நிர்வாகிகள் நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய ஒரு அதே போல இதை எங்களுடைய தலைவரை இழந்து வாழும் அனைத்து தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும், அதே போல அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இடங்களை என்னுடைய சார்பாக தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பொன் ஜெயசீலன் அவர்கள் தங்களது இரங்கல் கருத்தை பதிவு செய்யுமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேப்டன் அவருடைய அன்பு தொண்டர்களே, அவரை இழந்து பெரும் துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கூடலூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் மிகுந்த வேதனையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி வாழ்ந்தார் என்பதை அவருடைய இறுதி நாளில் தெரிந்து கொள்ளலாம் என்று பொதுவாக ஒரு சொல் வழக்கம் இருக்கின்றது. கடந்த 2 தினங்களாக சென்னை மக்கள் வெள்ளத்தால் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வகையில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பிலிருந்தும் அனைத்து கட்சிகளிலிருந்தும் இன்றைக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் ஒரு தலைவன் மறைவுக்காக அவருடைய திரு முகத்தை பார்க்க வேண்டும், பூத உடலை காண வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களை ஒருவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், உள்ளபடியே அவரை போன்ற ஒரு சிறந்த மனிதரை நாம் பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. காரணம், மிகவும் நல்ல மனது படைத்தவர். காலையில் கூட அவருடைய அந்த இரங்கல் ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இயக்குனர் சொன்னார், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அண்ணாருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் நிலைப்பாற வேண்டும் என்ற ஒரு இறைவனை மன்றாடி, இங்கே வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களையும் வந்திருக்கிறாங்க, அதே போல பொதுமக்கள் நிறைய பேர் இதில் கலந்துருக்காங்க, கேப்டனுடைய தொண்டர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் இங்கிருந்து சென்னைக்கு இருக்கிறாங்க. எனவே என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை அனைவருக்கும் முன்பாக தெரிவித்து விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய தலைவர்களே, தோழர்களே, குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்ந்த தலைவர்களே, தொண்டர்களே, இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு மனிதநேயமிக்க ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கிறோம். 1952 மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். படிப்படியாக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு திரைத்துறையிலே கால் பதித்து கிட்டத்தட்ட 150 படத்துக்கு மேற்பட்ட படங்களை நடித்து திரைத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பூனாக வளம் வந்தவர். ஒரு அரசியல் கட்சிக்கு நிகராக ஒரு நற்பணி மன்றத்தை இயக்கி அந்த நற்பணி மன்றம் மூலமாக தமிழகத்திலே ஏழை எளியோர்களுக்காகட்டும், மிகவும் பிற்படுத்தோடுகளுக்கட்டும், அனைவர்களுக்கும் அந்த நற்பணி மன்ற சார்பாக ஏகப்பட்ட உதவிகளை ஏகப்பட்ட உதவிகளை வழங்கி அதனுடைய ஒரு தாக்கத்தின் அடிப்படையில் 2004 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை துவக்கி 2005 ஒரு அரசியல் கட்சியை துவக்கி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி அதில் அவர் மட்டுமே வெற்றி பெற்று தன்னந்தனியாக சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையிலே காலூன்றி 2011 முதல் 2016 வரை சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். எங்கள் தலைவர் கலைஞர் மீது மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டவர், அன்பு கொண்டவர். எங்கள் தலைவர் காலஞ்சென்று விட்டார். அந்த சமயத்தில் இவரை உள்ளூர் இல்லை, வெளியூரில் ஏதோ அவரும் ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக வெளிநாட்டில் இருந்தார். அவர் வந்த உடனே நேராக எங்கள் தலைவர் நினைவிற்கு சென்று அவருடைய கண்ணீரஞ்சலியை காணிக்கையாக செலுத்திவிட்டு தான் அவர் வீடே திரும்பினார். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் என்று நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். ஒரு தன்னலமற்ற பெற்றவர். அவர் கோபத்திலும் அது உண்மை இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு துணிவு இருக்கும். அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்கள் பல பேருக்கு இருந்தாலும் சில நேரங்கள் சில பேருக்கு சில விதமான அரசியலில் சில நடைமுறைகள் ஏற்படுவது உண்டு, சில விஷயங்கள் நடப்பது உண்டு. அதே போலதான் அவரும்
இன்றைக்கு அவர் உடல்நிலையில் சரியாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலே ஒரு சிலருக்கு பிழைப்பு நடத்துவதற்கு வழியில்லாமல் கூட போயிருக்கலாம். அப்பேற்பட்ட தலைவரை இன்று நாம் இழந்திருக்கிறோம். சென்னை மாநகரிலே லட்சோப லட்ச மக்கள் திரண்டு அவருக்கு இன்று இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரை இழந்து வாழும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தோழர்களுக்கும் அவருடைய மனைவியுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து விடைபெறுகிறேன். ஆண்டு கொண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் அதனை பின்னே அமர வைத்து தன்னுடைய முன்வரிசையிலே எதிர்கட்சி என்ற தலைவன் தன்னுடைய கூட்டணி தர்மத்தையும் காப்பாற்றி இது தவறு என்று தெரிந்த போதிலும் அதனை தைரியமாக எழுந்து நின்று தான் செய்த தவறு என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த தலைவர் இன்று இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் நம் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அவரை இழந்து வாழக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய திருமதி பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய மகன்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தபடியாக இத்தோடு கேப்டன் என்றும் புரட்சி கலைஞர் என்றும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்றும் பல்வேறு புகழை பெற்ற விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி கூட்டம் கூடலூர் காந்தி திடலிலே நடைபெற்று நிறைவு பெற்றதாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.